श्रीमान् वेङ्कटनाथार्य पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिरादिसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदेकं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அற்புதமான சுபாஷித நிவியில இந்த அன்னிபூர்ண பத்ததியில 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்தோம். இதுல 2வது ஸ்லோகத்துல பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹிருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணச்சோரைஹி அஹார்யார்த்தா பரகுணச்சோரைஹி அஹார்யார்த்தா பவதி சுபாஷித நீவி. சுவாமி தேசிகனுடைய இந்த அற்புதமான சுபாஷித நீவின்ற இந்த கிரந்தம் பரகுணச்சோரைஹி பிறருடைய அர்த்தங்களையும் சப்தங்களையும் திருடுபவர்களாலே திருட முடியாதபடியாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இதுக்கு 12 அர்த்தத்தை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுல இந்த பிரஸ்தாபத்துல இந்த சுபாஷித நீவின்ற கிரந்தத்துக்கு இதுல என்ன விஷயம்? இது சுபாஷிதங்களுடைய நீவி, சுபாஷிதங்களுக்கெல்லாம் மூலமான வித்யை. அந்த வித்யைக்கு சொல்றதுன்னு பல விதமா சுபாஷித சப்தத்துக்கு அர்த்தம், நீவின்ற சப்தத்துக்கு அர்த்தம், இப்படி பல அர்த்தங்களை ஹிருதயி சமர்ப்பித பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா. இது எப்படி பிரமிதி, எப்படி பரிஷ்காரம், எப்படி முத்ரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா நம்ம பார்த்தோம். இந்த கிரந்தத்துல சொல்லப்படும் விஷயம், இதனுடைய பிரயோஜனங்கள், இது எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்லிட்டு இப்ப இந்த அன்னிபூர்ண பத்ததி என்று சொல்லக்கூடிய இந்த பத்ததியில எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து அறிந்து கொள்வதற்கு சாமர்த்தியம் இல்லாத இருக்கிறவர்கள் இருக்காளே, அவர்கள்தான் அன்னிபூணர்கள். ஆகையால இந்த சத்து அசத்து, இது நல்லது கெட்டதுன்றத தெரிஞ்சுக்க முடியாத, அது விவேகம் பண்ணி விவேகத்தினால அறிந்து கொள்ள முடியாமல் இருந்துருக்கிற அவள்லாம் மோகமுஷி விஷயத அந்த கரணானான்னு சொல்லி சொல்ற. மோகமாகிற ஒரு அந்த மையால அவளுடைய அந்தக்கரணம் மனசு இருந்துருக்க, அது பூசப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த மைய பூசினோம்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா, மோகம்ன்ற மைய பூசிட்டோம்னா இல்லாததை இருக்கிறதா தெரிவிக்குமா, இருக்கிறத இல்லாததா காண்பிக்குமா. இப்படிதான் இவாளுடைய அந்த மோகத்தால அந்த மனசு, அன்னிபூர்ணாளுடைய மனசு இருந்துருக்க கலுஷிதமாக இருந்துருக்கு, ரொம்ப அதாவது கலங்கப்பட்டதாக இருந்துருக்கு. அவ யதாஜாத இயல்பாக அவ எப்படி இருப்பா, அன்னிபூர்ணாளுடைய சுபாவம் எப்படி இருக்கும்ன்றத இந்த பத்ததியில தனித்தனியா சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். இதுல முதல்ல சொல்ற பச்சதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹ ததோபி நைஹ குணான் விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மஹிமா மோகாஞ்சனஸ்யைஷஹ. ஏஷ மோகாஞ்சனஸ்ய மகிமா. இது என்ன? மோகாஞ்சனத்தினுடைய அஞ்சனம்ன்றது மையை, மோகமாகிற ஒரு அஞ்சனம், இந்த கண்ணு கட்டுக்கிற மை. இந்த கண்ணு கட்டுக்கிற மையில வரைச்சே இந்த மை எதை கொண்டு தயாரிக்கிறான்றத பொறுத்துதான் இருந்துருக்கு.
நல்ல வஸ்துக்களை கொண்டு தயாரித்தால்னாக்க பூமியில இருக்கிற புதையல் கூட நம்ம கண்ணுக்கு தெரியும். தீய வஸ்துக்களை கொண்டு அந்த மைய தயாரித்தாக்க தயாரிச்சு அந்த மைய கண்ணுல பூசிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா அப்ப விபரீதமா தான் தெரியும், நல்லதே தெரியாது. இன்னும் கேட்டா அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணும். ஒரு வஸ்துவா 2 வஸ்துவா தெரியும், 2 வஸ்துவா ஒரு வஸ்துவா காண்பிக்கும். இப்படி அந்த வர்ணத்துல இதுல எல்லா விதத்திலையும் விபரீதத்தை தான் காண்பிக்கும் இது. இப்ப இத பத்தி சொல்ற முதல் அர்த்தம் ஜனஹா என்று சொல்ற. அதாவது இப்போ சொல்லக்கூடிய ஒரு சுபாவம் இருந்துருக்க பிறவியில எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். இதுக்கு எக்ஸப்ஷன்றது யாரும் சில பேர் தான் சுகிருதம் பண்ணுவாதான். சாதாரணமா எல்லாருக்குமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கும்னு பாருங்க. ஜனஹான்னு சொல்லச்சு பொதுப்படையாக ஒரு ஜன்மத்தை உடையவன் அப்படி இருந்துட்டு இருக்கிறவா எல்லாரும். இந்த ஜாத மாத்திரத்த சுபாவோ துரதிக்கிரமஹான்னு சொல்ற. இந்த பிறவினாலேயே பிறந்த மாத்திரத்தினாலேயே ஒரு மனுஷனா இந்த பிரகிருதி சம்பந்தத்தோட பிறந்த மாத்திரத்தினாலேயே இந்த சுபாவம் இப்ப சொல்ல போற சுபாவம் அவனுக்கு வரதான் வரும். அதுக்கு வராது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு எக்ஸப்ஷன் ஏதோ புண்ணியமோ இல்ல ஒரு ஆச்சாரிய கட்டாட்சமோ பகவத் கட்டாட்சமோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். வர்றதுக்கு ஆச்சரியப்படுறதுல ஒன்றும் விஷயம் இல்லை, வராததுக்கு தான் ஆச்சரியப்படணும்னு இந்த இடத்துல சொல்ல போறேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் சொல்றாரு. எல்லாரும் நாம மனசாட்சி ஒத்துக்காது. ஒத்துக்காட்டா கூட அதாவது வெளிப்படையா ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு இடம் கொடுக்காது. அந்தராத்மா வாஸ்தவம் தான்னு தெரியப்படுத்தும். பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹ ததோபி நைவ குணானே. பரேஷு தன்னை தவிர மீதி ஜனங்கள் இடத்துல, தன்னை தவிர மீதி ஜனங்கள் இடத்துல பரேஷு பஷ்யதி தோஷானு அசதோபி தோஷானு. தோஷமே இல்லாட்டா கூட அவங்களுக்கு தோஷமா தான் படுமோ. அதாவது பஷ்யதி பார்க்கிறான்னா தோஷம் இருக்கிறதாக அவன் அறிந்து கொள்கிறான் என்று அர்த்தம். பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹ ததோபி நைவ குணானு. அவனிடத்துல குணங்கள் இருந்தா கூட குணானு நபஷ்யதி, அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை அவன் பார்க்கறதே கிடையாது, அத இருக்கிறதாக அறிந்து கொள்வதே கிடையாது. இதுதான் அவிவேக்கியாக இருந்திருக்கிற ஒவ்வொருவனுடைய இயல்பு. இது எப்படி பார்ப்போமே, ஒரு சாதாரணமா இருக்கா, அதாவது ஒரே ஃபீல்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல்டுல இருக்கச்சே பிறர் நாம பார்க்கச்சே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் பண்ண தப்பாவே, அவன் தப்பில்லாத இருந்தா கூட அவன் பண்றதெல்லாம் தப்பாவே தோணும். அவன் நல்லதை பண்ணான்னா கூட அந்த நல்லதுன்றது காதுல இவன் கண்ணில் படவே படாது. இதுதான் லோகத்துல ஒரு மனுஷனுடைய இயல்பு. ஒரு ஆபீஸ், இப்ப கோவில் மாதிரி ஒரு இடங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த கோவில்ல மணிகார ஒருத்தர் இருக்க, அவருடைய ஒரு சொரூபம், அதாவது அவருடைய டியூட்டி, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் காரியத்தை குறைவர நடத்தி வைக்கணும்.
இந்த வேலைக்கு பெருமாள் எழணும்னாக்கா இந்த வேலைக்கு பெருமாள் எழுப்பணும், நடுவில் எதுவும் சிரமம் வராதபடியும் இந்த சமயம் தான் இந்த டைம் பவுண்டா, அதே மாதிரி பெருமாளுடைய ஒரு கைங்கரியங்கள்ல குறை இல்லாமல் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா மேல மேல பார்த்துட்டு இப்படி பார்க்கணும். இப்போ ஒன்னும் பாக்குறோம். பெருமாள் ஏழுட்டு நாம லேட்டா போறோம், நாள் கழிச்சு போறோம். நாம போயிட்டே இருக்கோம், அந்த தொண்டரடிப்படியில போயிட்டு இருக்கோம். அபிஷேக மண்டபத்துல பெருமாள் ஏழு இருக்கு. இறங்கிட்டு தரையை போட்டார். பஷ்யதி பரேஷு தோஷம் அசதோபி ஜனஹா. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அப்போ நான் வந்துட்டே இருக்கிறத பார்த்துட்டே அவர் தரையை போட்டு நான் சேவிக்கூடாதுன்னு எண்ணம் அவருக்கு என்று நான் நினைப்பேன். ஏன்னா நான் இன்னும் போகல, அங்க போறதுக்குள்ள தரையை போட்டா உள்ள போய் சேவிக்க முடியாது, தரையை போட்டாச்சுன்னா சேவிக்க முடியாது. பஷ்யதி பரேஷு தோஷான்னு அவனிடத்துல நான் தோஷத்தை தான் நான் பாக்குறேன். என்ன தோஷம்? எனக்கு சேவை பண்ணி வைக்காத போயிட்டான், எனக்காக அந்த மணிக்காக கதவு அந்த சாப்பாடு போட்டு எனக்காக டமான்னு சாத்திட்டு கதவை சாத்திட்டு தரையை போட்டு நான் பெருமாள் சேவிக்க முடியாது பண்ணிட்டு அப்படின்னு தோஷங்களை தான் பரேஷு தோஷான்னு தோஷத்தை தான் நான் பார்ப்பேன். அசதோபி தோஷம், அவரிடத்துல ஒரு தோஷமும் இல்லை அந்த இடத்துல. என்னன்னு கேட்டேன், அசதோபி தோஷான்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, அவர் காரியத்தை பண்ணிருக்கார். பெருமாள் இறங்கியாச்சுன்னா உத்தரக்ஷணத்துல தர போடணும், அந்த காரியத்தை அவர் பண்ணிருக்கார். அதை விட்டுட்டு அவர் தப்பு பண்ணிட்டு எனக்கோசம் போட்டேன்னு அசதோபி தோஷான்னு தோஷம் இல்லாத இருக்கச்சே கூட தோஷங்களை பசியத்தி, தோஷம் இருக்கிறதாக பரேஷு பசியத்தி. இது பெருமாள் திருவேந்திபுரத்துலாம் பார்த்தோம்னாக்க இந்த பெருமாள் உள்ள ஏழுன்னு டமான்னு கதவை சாத்துவா. அது அந்த ஒரு க்ஷணம், அந்த கடைசி அந்த ஸ்டெப்பு கடைசி அந்த பின்னாடி இருக்கிறவா அதை தாண்டிட்டாளா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது, சந்தேகமா இருக்கும். அது பார்த்தோம்னா டமான்னு கதவை சாத்துவோம். எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அந்த க்ஷணத்துக்கு அப்புறமா அங்க பார்க்க முடியாது, அது உள்ள போக முடியாது. அதுக்கு முன்ன போயிருந்தா என்ன உண்டோ அதோட தெரியும், தவிர அதுக்கு அப்புறம் போக முடியாது. இப்போ ஒரு புதுசா இருக்கிறவா என்ன நினைப்பா, அத பச்சதி பரேஷு தோஷான்னு பரேஷு தோஷான் தோஷம் தான் பார்க்கறது என்ன சொல்லுவோம். அதே மாதிரி அசதோபி தோஷம், தோஷமே இல்லை, இல்லாட்டா கூட அவளிடத்துல தோஷம் இருக்கிறதாக நினைக்கிறது. பேங்குக்கு போறோம், அவனுக்கு 2 to 4 வரைக்கும் பேங்கிங் ஹவர்ஸ் இருக்கு, இப்ப காத்தால 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பேங்கிங் ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லி போர்டுல போட்டிருக்கு. நம்ம 3 மணிக்கு போலாமோ இல்லையோ, 3:15 மணிக்கு போலாமோ இல்லையோ, போக முடியாது, போறதில்லை. 4 மணிக்கு சொன்னோம்னா 3:50 போறது, 3:40 போறது, ஏதோ ஒண்ணு போகும். 3:20 மணி அந்த மாதிரி போறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன போச்சு. அவ என்ன பண்ணிடுவா, சிஸ்டம்லாம் எனக்கு 3:45 க்ளோஸ் ஆயிடுறது, மீதி 1/4 மணி அந்த இது வரைக்கும் இருந்தவளுக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக அந்த 1/4 மணியே தவிர 4 மணின்னா 4 மணிக்கு என்டர் ஆனவனுக்கு கொடுக்கணும்னு கிடையாதுன்னு ரூல் இவனுக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் பேங்க்காரன். நான் என்ன சொல்லுவேன், பேங்கிங் 3 அதாவது 10 to 4ன்னு போட்டிருக்கோம் இல்லையோ, 4 மணிக்கு நான் உள்ள நுழைஞ்சிட்டணும் இல்லையோ, 4 மணிக்கு நீ எனக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நாம கேட்போம். இப்போ அவன் கொடுக்காத போயிட்டான்னாக்க பஷ்யது பரேஷு தோஷான் அசதோபி, அவனுக்கு என்ன ரூலோ அந்த ரூலை தான் அவன் பண்றான். அசதோபி தோஷான் பஷ்யதி, அவனிடத்துல தோஷம் இருக்கிறதாக ஜனங்கள் நினைக்கிறார். சதோபி நைவ குணானு, சதோபி குணானு நைவ பஷ்யதி, அவளிடத்துல ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் இருந்தா கூட சதோபி குணானு நைவ பஷ்யதி, அவன் அவளிடத்துல ஒரு குணம் இருக்கிறதாகவே அந்த குணத்தை நல்ல பண்புகளை ஒரு சமயத்திலையும் அங்கீகாரம் பண்றதே கிடையாது. இதுதான் ஜனங்களுடைய சுபாவம். ஆத்துல சொல்லுவா, தலைக்கு பண்ணி சாதம் போட்டாங்கனாக்கா
ரொட்டீனா நல்லா சாதம் கழுவி பண்ணுவா, ருச்சியாகவும் மணமாகவும் சுச்சியாகவும் கழுவி பண்ணி போடுறா, சாப்பிட்டு இருக்கோம். இப்படி சாப்பிட்டு இருந்துச்சு எதுவும் சொல்லாத நம்ம பாட்டுக்கு நிச்சயம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். என்னைக்கான ஒரு நாள் அந்த வஸ்துல உப்போ புளியோ அதிகமா போயிடுச்சுனாலோ குறைவா போயிடுச்சுனாலோ அப்ப நாம என்ன பண்ணுவோம், வாயில வைக்க முடியல, அப்படி ஒரு உப்பே இல்லை, இத யார் சாப்பிடுவா, இப்படி மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்றோம். இப்படி சொன்னாக்க இது விவேகியினுடைய வார்த்தையா? இதுதான் விவேகம் இல்லாதவனுடைய வார்த்தை. இது எல்லாருடைய சுபாவம். இது என்னுடைய சுபாவமும் சரி. இப்ப நானும் அட்மிட் பண்ணிக்கணும், நானும் இப்படிதான் நடந்துக்கிறேன் நான். ஆனா இது விவேகம் இல்லாத நடந்துக்கிறேன். அவ திருப்பி சண்டை போடுவா சில சமயங்கள்ல. சில பேர் வாய்மூன் சாத்விகமா இருந்துருக்குவா, அப்படியா மறந்து போயிட்டோம் பண்றது, இப்பதான் பண்ணித்தரேன் என்ன சொல்லுவா, ஏதோ பண்ணிடுவா. அவ பாவம் திருப்பி சொல்லச்சு அவ என்ன கேட்பா, இத்தனை நாளா நன்னா பண்ணி போட்டேன்னு ஒரு நாளா நன்னா இருக்குன்னு சொன்னாங்களா, நன்னா இல்லைன்றத மாத்திரம் நன்னா இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னா, அதுதான் அசதோப்பி. இன்னும் கேட்டா சில சமயங்கள்ல வஸ்துதாக அது நன்னாதான் இருந்திருக்கும். நன்னா இருந்து கூட இவனுக்கு எண்ணம் நன்னா இல்லாததுனால அந்த வஸ்து நன்னா இல்லை மாதிரி அவனுக்கு ஒரு புத்தி தோணும். எங்கேயானா போயிருப்பான், யாருண்டையானா விசவு வாங்கி வந்திருப்பான், அந்த வித்த கோபத்தை யாருண்ட காண்பிக்கிறதுன்னு தெரியாது. ஆத்துல சாதம் போடுச்சே எல்லாத்துக்கும் மாட்டின்னு இருக்கோ அந்த தான் அவள்கிட்ட போய் சொல்லுவான், இப்படி ஒரு தலிக்க பண்ணிருக்கேன், நீ உன் கைக்கு என்ன பண்ணி போடுறதுன்னு தெரியலையே சொல்லுவான். வஸ்துதான் அப்புறம் அவன் சாப்பிட்டு பார்த்தா அது நன்னாவே இருக்கும். இவன் சொல்றது மொத்தமே இவன் மனசு நன்னா இல்லை. அசதோ பிதி தோஷான் பஷ்யதி. வசுதா அதுல ஒரு தோஷம். ஆகையால வேண்டாத மாட்டுக்கொன்னு கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம்னு சொல்ற மாதிரி அசதோபி தோஷமே இல்லாத விஷயத்துல தோஷமே இல்லாத இருந்தா கூட தோஷான் பச்சதி தோஷம் இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். ததோபி நைவ குணான்னு. பத்துதான் ரொம்ப நல்லா பண்ணி போட்டிருப்பான். நமக்கு எல்லா நாளும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஒன்றும் வைக்காத ஆத்து காரியத்தெல்லாம் அவ பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அவளை ஒரு பிரசம்சையும் பண்றது கிடையாது. இப்ப இத்தனையும் நம்ம வச்சுட்டு காத்தால போயிட்டு 8 மணிக்கு போயிட்டு ராத்திரி 9 மணி 10 மணிக்கு வந்துட்டு ஆத்துக்கு என்ன குழந்தை வந்துதா படிச்சுதா வாத்து அதுக்கு என்ன பண்ணுது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா என்ன பண்ணோம் ஒன்றும் தெரியாது. 9 மணிக்கு வந்த உடனே சாப்பிட்ட உடனே படுத்துன்னு தூங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. மறுநாள் காத்தால 8 மணிக்கு ஏந்து ஓடி போடுறோம். அந்த குழந்தை ஏந்திருக்கிறதுக்கு முன்ன ஏந்து போயிடுறோம், நாம வரத்துக்கு முன்ன குழந்தை தூங்கி போடுறது. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணான்னு கூட யாரும் கேட்கறது. இது மொத்தத்தையும் அவளே பாத்துக்கிறான். ஆத்துல இருக்கிற கிரகிணி பாத்துக்கிறான். அவளை எப்பனா நம்ம அதை கொண்டாடுறோமா, அது சரின்னு சொல்லு. அது குணானு சதோபி குணானு நைவ பச்சு. அவ என்ன பெருசா பண்ணிட்டா, இப்படிதான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவதான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற புத்தி இது புருஷாளுக்கு வருத. இது வயசு வருத்தா. புருஷால் பண்ற காரியங்கள்லயும் பெண்களுக்கு இந்த மாதிரி அவ பண்றதுல தோஷமே தெரியும். அவ ஒண்ணுமே பண்ணல பாரு, நமக்கு இப்படி பண்ணுங்க, அவாத்து மாமா நன்னா பண்ணிருக்கேன், நம்மாத்து இவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அப்படியே ஒரு இவர் பேர்ல தோஷம் சொல்றதே ஒரு சுபாவமா இருந்துட்டு இருக்கும். இவ பண்ற நல்ல காரியங்க அவ கண்ணல பண்ணுங்க. இது யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அனுகுண பத்தி விவேகம் இல்லாதவாளுக்கு இது இயல்பு. எல்லாரும் 90 பங்கு இந்த குணத்தோட தான் இருந்துட்டு இருக்கோம். விவேகம் இல்லாதவாள் கோட்டியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். யாரோ சில பேர் எக்ஸெப்ஷன் இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லாரையும் எல்லாம் சேர்த்துக்க முடியாது. இது பிராயிகமா இப்படிதான் ஜனங்கள் இருந்துட்டு இருக்கா. விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோகஞ்சனஸ்ய ஈஷா. இதே விஷயம் ஸ்வஸ்மின் விபரீதம் எதிர்மறையாக இருந்தது.
இது எப்படி தன்னிடத்துல எதிர்மறையாக ஆகுன்றது பார்க்கலாம். தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷம் இருக்க, அந்த தோஷத்தை எப்பவுமே பார்க்கறது இல்லை. நைவ பட்சத்தி, தன்னிடத்துல இல்லாத ஒரு குணத்தை இருக்கிறதாக அவ நினைக்கிறான். விபரீதமிதம் ஸ்வஸ்மின்னு தன் விஷயத்துல இதம் இந்த காண்பதும் காணாமல் இருக்கிறதும் என்பது தரிசனம் அதர்சனம் விபரீதம் வித்தியமானம் அப்படி தோஷான் ந பசியதி. நம்மிடத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷங்களை நாம நிச்சயம் பார்க்கறதே கிடையாது. அவித்தியமானம் அப்படி குணான்னு பசியதி, நம்மளிடத்துல இல்லாத குணத்தை நாம நினைக்கிறோம். இது எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். இது பண்டிதாளுக்கே இது இருக்கு. பண்டிதாள் உபன்யாசம் பண்றவா, இன்னும் கலையில இருக்கிறவா, பாட்டு பாடுறவா, நர்த்தனம் ஆடுறவா, இப்படி எல்லாருக்குமே இது இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு பெரிய காய்கால் இருக்கா, பாட்டு பாடுறவா இருக்கா, அற்புதமா பாட்டு பாடுறா, அற்புதமா பாட்டு பாடினா கூட இன்னொரு அந்த பாட்டு பாடுறவா இருக்கால, காயக்கால் இருக்கால, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுல தப்பே பண்ணாட்டா கூட அவ கண்ணுல இதை தப்பு பண்ணிருக்கா பாரு, இப்படிதான் அவளும் தான் தப்பா பண்ணிருக்கா, அவளும் தான் இந்த இடத்துல ஸ்வரம் தப்பு, அவனும் தான் தப்பினா வேறுபாராயணம் பண்ணிட்டு போறான், பசியதி பரேஷு தோஷான்னு கவலை வருது, ஸ்வரம் தப்பு வருது, பதச்சேதம் பண்றது தப்பா வருது, இதெல்லாம் வருது. நாம தப்பு பண்ணுவோம், ஆனா நாம தப்பு பண்ணதை பத்தி நினைக்கிறது கிடையாது. பக்கத்துல வந்து அவர் பெரிய சுவாமின்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப நுற்றுவா சொல்றேன்னு, அவர் கூட தான் 4 இடத்துல தப்பினேர், இப்படிதான் சொல்லுவார். பரேஷு தோஷான் பசியதி நைவ குணானு, எத்தனையோ இடத்துல மீதி பேர்லாம் கவலை தப்பச்சே அதெல்லாம் திருத்தி கொடுத்து சரிப்படுத்திட்டு வந்தேற, அதப்பா யாரும் சொல்றதே கிடையாது. பரேஷு தோஷான் பசியதி நைவ குணானு, தன் விஷயத்துல வரைச்சே தான் தப்பினவனா கூட, லோகத்துல யார் தான் தப்பாது இருக்கா, என்னமோ நான் தப்பினது போய் பெருசா சொல்றேங்களே, இது என்ன தோஷமான இது தோஷமாவே போன. திருடன் கூட அப்படிதான் நினைப்பான். என்ன பசியா இருந்ததுன்னா திருடுறான். என்ன இப்ப யாரெல்லாம் ஒருத்தன் வாசல்ல ஒரு வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவை ஒருத்தன் எடுத்தும் போறான், ஏன்டா எடுத்தும் போறேன் அப்படின்னு, இது வாசல் இருந்து எடுத்தும் போனோம், உனக்கு என்ன வந்து அப்படின்னு, இல்லடா இது யாருதுன்னு கேட்க வேணாமா, யாருதானே ஒருத்தன் நீ எடுத்தும் போலாமா அப்படின்னு கேட்டேன். இப்ப ஒன்னிதுன்னு இந்த வச்சுட்டு போறேன், இதுக்கோசரம் பெருசா என்னன்னு சொல்ல வந்துரு என்ன, ஏண்டா ஒரு வஸ்து நம்மாத்து வஸ்து எடுத்தும் போறேன்னு கேட்டா நம்மள்கிட்ட சண்டை போடுவான். அவன் பண்றது ஒரு திருட்டு தொழில், ஆனா அந்த திருட்டு தொழில அவனுக்கு தோஷமா அவன் எப்பவுமே நினைக்கிறது இல்லை. ஆனா இன்னொருத்தன் வந்து அவன் வஸ்துவை எடுத்துக்கிச்சே பாருங்கோ, அப்ப என்ன பண்ணுவான், அப்ப விபரீதமிதம் நம்மளோட இவ்வளவு சண்டை போடுவான். அப்ப தன்னிடத்துல எப்ப பார்த்தாலும் அது எப்பவுமே தான் வந்து ரொம்ப நன்னா இருக்க மாதிரிதான் அவன் நினைச்சுப்பான். இது தான் எந்தமே தோஷம், ஸ்வஸ்மின்னு குணான்னு குணமே இல்லாட்டா கூட குணான் பசியதி என்பதாக சொல்றார். கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிறோம், கண்ணாடியில முகத்தை பார்க்கிறோம், அதே மாதிரி பிரதிமை போட்டோவை பார்க்கிறோம். போட்டோவை பார்க்கச்சு நாம நன்னா இல்லாட்டா கூட நம்ம முகத்தை பார்க்கச்சே நம்மளுக்கு நன்னா இருக்க மாதிரி நாம நினைச்சுக்கிறோம். தோஷான் அபஷ்யதி ஸ்வஸ்மின் விஷயே, தன் விஷயத்துல எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தோஷத்தையே பார்க்கறது. பரேஷு நன்னா இருக்கிற போட்டோவை பார்த்தா கூட, இது பாரு பல்லு கோண பல்லா இருக்குன்னு இருக்கு, இது இழுச்சுன்னு இருக்கு, ஒருன்னு மூஞ்சி வச்சுன்னு இருக்குது, எத்தையோ ஒண்ணு சொல்லி அதுக்கு தோஷத்தை சொல்லி சொல்றது நன்னா இருக்கிறதுக்கு. இதுதான் ஸ்வபாவம். யாரு அனுப்புனாளுடைய விவேகம் இல்லாதவாளுடைய ஸ்வபாவம் இது என்பதாக சொல்ற. இந்த காயக்கால் மாதிரி
உபன்யாசங்கள் வித்வான்கள்லாம் கூட பார்த்தோம்னா இது நான் எல்லாருக்கும் இல்லை, அதுல ஒரு சிலருக்கு இருக்கு, விவேகம் இல்லாத ஒரு சிலருக்கு இருக்கு. உபன்யாசங்கள்லாம் தாம் பண்ற உபன்யாசம் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பாவம். அதனால என்ன பண்ணுவா, இன்னொருத்தர் உபன்யாசம் பண்ணச்சே அதை கேட்க மாட்டான். அது கேட்காத இவா பாட்டுக்கு இவாளுக்கு கிடக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துடுத்து, இவாளுக்கு ஒரு பிரசித்தி வந்துடுத்தோம்னாக்கா இன்னொருத்தர் பண்ற உபன்யாசத்தை இவ கேட்கவே மாட்டா. அப்ப எதனா வம்பளம் நின்றுப்பா, ஏந்து போயிடுவா. எதனா அப்படியும் எதனா கேட்டா அதுல தப்புதான் சொல்லுவாளே தவிர நல்லது சொன்னேன்னு சொல்ல மாட்டேன். இது பல பேருடைய ஒரு சுபாவம். பரேஷு பஷ்யதி தோஷான் அசதோபி ஜனஹ சதோபி நைவ குணானே. நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பான், ஆனா நைவ குணான்னு சதோபி இருந்தா கூட அதை சொல்றதுன்றது கிடையாது உபன்யாசத்துல. நான் சில பேர் பார்த்திருக்கேன், நிஜமாவே அவ என்னைக்கும் சொல்றான். ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்களோட ஒரு விசாரம் நடக்கிறது, அவ லெவல் எங்கேயோ இருக்கும், 70-80 வயசு ஆளா இருப்பா. ஒரு 20-30 வயசு 35 வயசுல சதஸ்ல விஷயம் சொல்றவாளா இருப்பா. அப்படி சொன்ன பிற்பாடு அந்த சதஸ் முடிஞ்ச பிற்பாடு அந்த பெரியவர் என்னண்டே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு 2-3 விஷயம் நான் கத்துட்டேன் நானே, இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் நானு. இந்த விசாரத்தினால இந்த சதஸ்ல நடந்த இந்த டிபேட்ல இந்த விஷயங்கள்லாம், இந்த வியாக்கரணத்துல இந்த விஷயம் தெரிஞ்சுட்டேன், மீமாம்சையில இந்த விஷயம் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றேன்னா அது நிபுணாள். அது விவேகம் இருக்கிறவா செய்யற செயல். விவேகம் இல்லாதவா இவன் என்ன புதுசா சொல்லிட்டான், இது வியாக்கியானத்துல இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருக்கான். அப்ப பரேஷு தோஷான் பஷ்யதி, விவேகம் இல்லாதவா பண்ற வார்த்தை இது. அவ சரி வியாக்கியானத்துல இருக்கிறதா சொல்லிருக்க, பெருமானார் சொல்லாததான் நம்ம சொல்ல போறோம். நசீபாஷ்ய விசாரத்துல வரைச்சு அவர் சொன்னதான் சொல்ல போறோம், அதை நீ சொல்லலையே அப்படின்னு கேள்வி கேட்டேன். குணான்னு நைவ பஷ்யதி, இதே நாம சொல்லச்சே, நாம விசாரம் சொல்லச்சே, நாம விஷயம் சொல்லச்சே, தோஷமே சொல்லியிருந்தா கூட, சரியாவே தப்பாவே சொல்லியிருந்தா கூட இதுல என்ன தப்பு இருக்கு என்று நாம சொல்றேன். இது லோகத்துல இயல்பு. அதுலயும் இந்த அனுப்புநாள் விவேகமற்றவர்களுடைய இயல்பு. இது எதனால ஏற்படுறது அப்படின்னா, மோகஞ்சனஸ்யேஷா, மோகம் என்கிற அஞ்சனம். அஞ்சனம்னாக்க மைய, அந்த மையனுடைய சுபாவம் தான் இப்படி பண்றது. இப்ப என்னன்னா, இந்த மை கூட்டுறதுன்றது இருக்க, அதுக்கு அந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன், அது ஏதோ அரிசி மாதிரி சாதம் இது, அப்புறமா ஒரு நல்லெண்ணெயில இருந்து வரக்கூடிய அந்த கறி, இன்னும் இதெல்லாம் சேர்த்து வச்சு மை பண்ணுவா. எனக்கு மறந்து போச்சு, எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்கா. இப்ப எல்லாரும் ஹைடெக்ஸ் மை தான் வாங்கிட்டு கண்ணுக்கு எட்டுக்கிறா. இந்த மைய சில பேர் இந்த மண்டூக்கும் தப்பளையினுடைய வசைன்னு சொல்றது, அதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வஸ்து விசேஷம், அதை கொண்டு ஒரு மை பண்ணல்னாக்கா அப்ப என்னமா, ஒரு மூங்கில் கொம்பு, அந்த மூங்கில் கொம்பு வளைஞ்சி இருக்கிறத பார்த்தாக்கா அந்த மையை இட்டு பார்த்தா அது பாம்பாட்டம் இருக்கும். அதுவே அதுல இருக்கக்கூடிய வம்சம்னா மூங்கில், அந்த மூங்கில் தன்மை புலப்படாது. மூங்கில்ல இல்லாத ஒரு தன்மை பாம்பு மாதிரி, பாம்புன்றது இருக்கு பாருங்க, அது புலப்படுமா. இது மோகத்தினுடைய காரியம். மோகத்தினுடைய காரியம் என்னன்னா, இருக்கிற குணங்களை அறிய பண்றது கிடையாது, இல்லாத தோஷங்களை அறிய பண்றது பிறர் விஷயத்துல. தன் விஷயத்துல இருக்கிற தோஷங்களை அறிய பண்ணாமல் பண்றது, இல்லாத குணங்களை இருக்கிறதாக அறிவது. இதுதான் மோகாஞ்சனத்துக்கு காரியம்.
விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோகஞ்சனஸ்யைஷः. இதுக்கு சில பேர் இந்த சங்கல்ப சூரியோதயத்துல கூட இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது. அதுக்கு அர்த்தம் வரைச்சு அவித்யமானமபி தோஷான் ஆரோபயதி வித்யமானப்பி குணான்னு சாதயத்தின்னு சொல்றாரு. இங்க பசியதி அப்படின்னு ரெண்டும் தான் சொல்லிருக்கு. பசியதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணான்னு. பசியதி பார்க்கிறான்னு சொல்லிருக்கு. அவன் தோஷமாவே பார்க்கறான்னு தான் அர்த்தம். மோகத்தினால இவனுக்கு பிரமாத்மகமான ஞானம் ஏற்படுறதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா அவ என்ன சொல்றான், அவித்யமானமபி தோஷம், இல்லாத தோஷத்தை இருக்கிறதாக ஆரோபணம் பண்றா. இருக்கிற குணத்தை அதை மறைக்கிற, அதை தெரியப்படுத்தாமல் அதை மறைக்கிற. தன் விஷயத்துல வரைச்ச இது பிறர் விஷயத்துல, தன் விஷயத்துல அசதோபி குணான்னு ஆரோப்பயத்தி, இல்லாத குணத்தை தன்னிடத்துல இருக்கிறதாக ஆரோப்பணம் பண்ணி இவ நினைச்சுக்கிறா. சதோபி தோஷான்னு தோஷம் இவாளிடத்துல இருந்தா கூட அதை மறைக்கிறார் என்று இந்த சங்கல்ப சூரியோதயத்துல சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு இங்க பட்டபா சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி வியாக்கியானம் இந்த இடத்துல பொருந்தாதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க ஜனசப்தம் மோகாஞ்சன சப்தம் ரெண்டுத்துக்கும் சுவாரஸ்யம், அந்த மாதிரி அர்த்தம் பண்ணா சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும்னு அர்த்தம். ஜனசப்தம்னா ஜனம் ஜனஹான்னு முதல்ல பொதுவா ஜனங்கள்னு சொல்லி இருக்கிறதுனால இது எல்லா ஜனங்களுடைய ஒரு பிரகிருதி சுவாவம். இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கணும்னாக்க அவள்கிட்ட ஒரு பெரிய விசேஷமான குணம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த எக்ஸப்ஷன் இருக்கும், இல்லைன்னா எக்ஸப்ஷன் இருக்காது. அதே மாதிரி மோகாஞ்சனம்னு சொல்லச்சே இந்த பிரகிருதியில இப்படிப்பட்ட ஒரு பிரகிருதியோட மாத்திரம் இல்லாமல் கண்ணுலையும் இந்த மோகமாகிற ஒரு அஞ்சனம் மோகத்தோட கூட இருந்துருக்கான்னா, இந்த விபரீத ஞானத்தை மோகத்தோட இருக்கா அப்படின்னா, மோகம்ன்றது இல்லாதத இருக்கிறதாக பண்றது, இருக்கிறத இல்லாத பண்றதோ அதுதான் மோகத்தினுடைய காரியம். ஆகையால ஆரோபணம் ஆச்சாதனம் இதெல்லாம் அசூயையினுடைய காரியம், மோகத்தினுடைய காரியம். மோகத்தின் அசூயைக்கும் மோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவனிடத்துல எனக்கு ஒரு அசூய வருது, அசூயினுடைய காரியம் என்ன? அவனிடத்துல இல்லாத ஒரு தோஷத்தை இருக்கிறதாக ஆரோபணம் பண்றது, அவனிடத்துல இருக்கிற குணத்தையும் அந்த குணமா ஒத்துக்காது போறது இருக்கு, அது அசூயனுடைய காரியம். மோகத்தினுடைய காரியம் என்னன்னாக்க நிஜமாவே தெரிஞ்சுக்காத இருக்கு, அவனிடத்துல தோஷத்தையே பார்க்கறது, இல்லாத தோஷத்தை பார்க்கறது, இருக்கிற குணத்தை பார்க்காத விட்டுறது. இது மோகத்தினுடைய காரியம். இது மோகத்தினுடைய காரியத்துக்கும் அசூயனுடைய காரியத்துக்கும் வேறுபாடு இருக்கிறபடினால இந்த இடத்துல இத மோகத்தினுடைய காரியமாக எல்லா பிறர் விஷயத்துல இல்லாத தோஷத்தை இருக்கிறதாக அவன் அறிகிறான், தோஷம் இருக்கிறதாக அறிகிறான், இருக்கிற குணத்தை அவன் பார்க்காத விட்டுறான். தன் விஷயத்துல வரைச்சு தன்னிடத்துல இல்லாத குணத்தை இருக்கிறதாக, அந்த இல்லாத குணத்தை அவன் பார்க்கறான், இருக்கிற ஒரு தோஷத்தை அவன் அறிவதில்லை. இதுதான் மோகத்தினுடைய காரியம். இது ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம், சத்தியமான விஷயம். இது ஒவ்வொருத்தரும் இது நினைச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 6-7 அர்த்தங்கள் காய்ச்சிருக்கு. அந்த அர்த்தங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய முதல் அர்த்தம். பெருமாள் நமக்கு இந்த மாதிரி ஒரு புத்தியை கொடுக்காமல் பிறரிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை கிரகிக்கக்கூடியதாகவும் நம்மளிடத்துல இருக்கிற தோஷத்தை நாம புரிஞ்சுக்கும்படியாகவும் பெருமாள் நமக்கு புத்தியை கொடுக்கணும். அந்த புத்தியை சுவாமி தேசிகனும் பெருமாளும் தான் கொடுக்க முடியும்.
அதை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். பச்யதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹ சதோபி நைவ குணானே விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோஹஞ்சனஸ்ய ஏஷः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.